வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புல நாம கதையை வரிசைப்படுத்தி எழுதப் போறோம். இங்க பாருங்க, மொத்தம் ஒரு 6 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. முதல் வாக்கியம், "ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது" அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு நாள் பனி அதிகமாக இருந்ததுன்றது முதல் வாக்கியமா நாம எடுத்துக்கலாம். இதுக்கு அப்புறமா என்ன வாக்கியம் வரும், அந்த கதை ஓட்டம் மாறாம அழகா நீங்க அதை கண்டுபிடிச்சு எழுதணும். இப்போ ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்களேன். ஆ, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த மொத்தமே ஒரு தடவை படிச்சிடலாம். குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. குருவி மெத்தை செய்தது. பருத்தி செடி பஞ்சு தந்தது. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா, குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. இதுக்கப்புறமா என்ன வரலாம்? கேட்டாதான் பருத்தி செடி பஞ்சு தந்தது அப்படின்னு வரும். அப்போ இதுக்கு அப்புறமா இந்த வாக்கியம் வரணுன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். குருவி மெத்தை செய்தது. எஸ். அப்போ பஞ்சு கிடைச்சாதான் அந்த குருவியால என்ன செய்ய முடியும்? மெத்தைய செய்ய முடியும். குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. அப்போ மெத்தை செய்ததுக்கு அப்புறமா தான் குஞ்சுகளால மகிழ்ச்சியா தூங்கி இருக்க முடியும். குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. அப்போ குளிர்ல நடுங்குனதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணும்? அந்த குருவி பருத்தி செடிகிட்ட போய் பஞ்சையே கேட்டிருக்கும். நீங்க இப்படிதான் யோசிக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்? அடுத்தடுத்து கதையில என்ன நடக்குதுன்றதை உங்களால புரிஞ்சுக்கிட்டு எழுத முடியும். அப்போ ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. பனி அதிகமா இருந்தா என்ன ஆகும்? குருவிகளுக்கு ரொம்ப குளிரா இருக்கும். அப்போ குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. இது 2வதா வரலாம். ஓகேங்களா? நம்ம ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் ஒருவேளை தவறா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நாம வாக்கியங்களை மாத்திக்கலாம். குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. எஸ். அப்போ இந்த குருவியோட குஞ்சுகள் ரொம்ப குளிர்ல இருக்கிறதால என்ன பண்ணுதா இந்த குருவி, தாய்க்குருவி பஞ்சு செடிக்கிட்ட போய் கொஞ்சம் பஞ்சு கொடு, பருத்தி செடிக்கிட்ட கேட்குது. இது 3வதா வரலாம். முயற்சி செய்வோம். அடுத்தது, கேட்டதுக்கு அப்புறமா பருத்தி செடி பஞ்சு தந்தது. கேட்டதுக்கு அப்புறமா கொடுத்துருச்சு. குருவி மெத்தை செய்தது. இது 5. குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. எஸ். இது 6வதா வரலாம். புரியுதுங்களா இப்போ? இப்போ நாம இந்த 1, 2, 3 எழுதினபடி படிச்சு பார்ப்போம். உங்களுக்கு நல்லா புரியும் கதை. ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. பருத்தி செடி பஞ்சு தந்தது. குருவி மெத்தை செய்தது. குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. இப்ப இந்த கதையோட்டம் பாருங்க எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பருத்தி செடி பஞ்சு தந்தது, குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டதுன்னு எழுத முடியுமா? அப்போ இந்த வாக்கியத்துக்கு அப்புறமா தான் இந்த வாக்கியம் வந்தாதான் பொருள் சரியா இருக்கும். இந்த வாக்கியத்துக்கு முன்னாடியே நீங்க இதை சொல்லிட்டீங்கன்னா பொருள் தவறாயிடும். அதனால இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்? கதைகளை யோசிக்கணும். இப்ப நான் எழுத ஆரம்பிக்கிறேன். அப்போ முதல் வாக்கியம், ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. அப்போ 2வது வாக்கியம் என்ன வரணும்? குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. மாணவர்களே, நீங்களும் அதே மாதிரி எழுத ஆரம்பிங்க. குருவி சொல்லிக்கிட்டே எழுதுங்க. குருவி குஞ்சுகள். கு இன் ஜு கா. குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. கு லி ரி இல் குளிரில் நடுங்கின. ந டு இங் கி ந நடுங்கின. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுது? குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. அடுத்த வாக்கியம், குருவி பருத்தி செடியிடம் ப ரு இத் தி இச் பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. கேட்டதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுது? அந்த பருத்தி செடி பஞ்சு தந்தது.
பருத்திச் செடி பஞ்சு தந்தது. அடுத்ததா குருவி மெத்தை செய்தது. அது கொடுத்த பஞ்சை வச்சு என்ன பண்ணுது? குருவி மெத்தையை செய்து. அப்போ குருவி மெத்தை செய்தது. செய்ததுக்கு அப்புறமா தான் என்ன ஆகுது? குருவிகள் குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. ஆறாவது வாக்கியம். குஞ்சுகள் மகிழ்ந்து தூங்கின. ஓகே. அப்போ இந்த மாதிரி வாக்கியங்கள்ல மாத்தி கொடுத்திருந்தாங்கன்னா, நீங்க சிந்திக்கணும். எந்தெந்த வாக்கியம் எதுக்கு அப்புறமா வரும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா அந்த கதை ஓட்டம் புரியும். கதை ஓட்டம் புரிஞ்சுதுன்னா, அந்த வாக்கியத்தை நீங்க அழகா எழுதிடலாம். ஓகே. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, எழுதிட்டு இருக்கீங்கன்னா, ஓகே. எழுதாத மாணவர்கள் இதே மாதிரி நம்பர்ஸை முதல்ல நீங்க அங்க போட்டுக்குங்க. அந்த நம்பர்ஸ் ஃபார்மேட்ல வரிசையா நீங்க என்ன பண்ணுங்க? கீழே எழுதி முடிச்சுட்டு வாங்க. அடுத்த வகுப்புல சில எதெல்லாம் ஒழுக்கமான விஷயங்கள் அப்படின்றத பத்தி நாம பார்க்கலாம். தேங்க் யூ.